திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது? எங்க சரி பாப்போம். என் பேரு கோனஹாமரு. முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியாம நானும் குழப்பத்துல தான் இருந்தேன். 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரிஞ்சது. என் முகத்தையே ஆர்ட் ப்ராஜெக்ட்டா மாத்திட்டேன். பார்க்க நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வேலைக்காகாது. இதுக்கு என்ன குறை? இந்த போட்டோ எங்களால ஏத்துக்க முடியாது. அப்படியா? நான் இன்னொரு போட்டோ எடுக்க மாட்டேன். ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த போட்டோவை ஒத்துக்கோங்க லார்ட் ஹோகாகே. இதத்தான் நீ அழகான ஜுட்சுன்னு சொல்றியா? பார்க்கவே முடியல. தயவு செஞ்சு திரும்பவும் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணாத. உன்னோட ஹெட்பேண்ட் என்னாச்சு நருட்டோ? அதை எப்பவும் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஓரியன்டேஷன் முடியற வரைக்கும் நான் அதை போட்டுக்க மாட்டேன். அது புதுசா இருக்கணும்ல. அப்படின்னா ஹெட்பேண்ட் அழுக்காக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முக்கியமான ஒரு போட்டோல நீ பார்க்கிறதுக்கு ஒரு கோமாளி மாதிரி தெரியற. நிஞ்சா ட்ரைனிங் மிஷனுக்கு இந்த போட்டோ தான் கொடுக்கணும். அதனால இது ரொம்ப முக்கியம். போட்டோல இருக்கிறது யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. எல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் புரியுற மாதிரி முதல்லயே சொல்லிருக்கலாமே. வயசானவரை, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோகாகே ஆக போறேன். என்னோட பேர் நான் இருந்தாலும் இவனும் பெரிய தலைவலிதான். ஏதோ தடுக்கி விட்டுருச்சு. தலைவரோட பேர் எனக்கு எதுவும் ஆகல. அது மட்டும் இல்ல, நீங்க தடுக்கி விடுறதுக்கு எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஒன்றும் ஆகல. இந்த வாண்டு யாருன்னே தெரியலையே. என்னது இந்த பையனா? வாய்க்கு வந்தபடி கதை சொல்லுவான். பிரச்சனையோட மறு பெயரே இவன் தான். இங்க என்ன பண்றான்? உண்மையை சொல்லு. நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். உனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா கோனஹாமருவை விட்டு. அவர் வேற யாரும் இல்ல, 3வது ஹோகாகேவோட அன்பான பேரன். உண்மை தெரிஞ்சதும் மத்தவங்கள போல இவனும் பயந்துட்டான். நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இனி கண்டிப்பா என் மேல கை வைக்க மாட்டான். என்ன திரு முழிக்கிற? வந்த வேகத்துக்கு நான் அடிப்பேன் நினைச்சேன். 3வது ஹோகாகே என் தாத்தான தெரிஞ்சது இப்போ உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. இவன் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கா. இங்க நடக்கிற எதுவும் நல்லதுக்கு கிடையாது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க மரியாதைக்குரிய 3வது ஹோகாகேவோட அன்பான பேரை இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாதவங்க கூட நீங்க சண்டை போடக்கூடாது. ஏதாவது பேராபத்து ஏற்பட்டா என்ன பண்றது? இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு நீங்க தரம் தாழ்ந்து போக கூடாது. நான் தான் உங்க எலிட் நிஞ்சா ட்ரைனர். நான் என்ன சொன்னாலும் அது உங்க நல்லதுக்காக தான். இங்க இருக்கிறதுல சிறந்த ட்ரைனர் நான் தான். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அடுத்த ஹோகாகே ஆவது தான் உங்களோட கனவு. எனக்கு நல்லா தெரியும். அந்த கனவு நினைவாக நான் உங்களுக்கு உதவி செய்றேன். அதுக்கு முதல்ல நீங்க எப்பவும் நான் சொல்றதை கேட்டு தான் நடக்கணும். அப்பதான் நீங்க ஆசைப்படுற உயரத்தை உங்களால அடைய முடியும். நான் சொன்னது புரிஞ்சதா? இனிமே நல்லபடியா நடப்பீங்களா? இவ்வளவு நேரம் சொல்லிட்டு பேசுறேன். நருட்டோ பின்னாடியே போணும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னு தெரியல. நருட்டோ கூட போயிடலாம். அப்படி நடக்க கூடாது. கோனஹாமரு எங்க இருக்கீங்க? என்னோட குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் இப்படி மாறிட்டானா? காலையில இருந்து இப்படி நிறைய தடவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டான். இதுக்காகவே அவனோட விடாமுயற்சியை பாராட்டணும். ஆனா அந்த நருட்டோ கூட சேர்ந்து பழக ஆரம்பிச்சா அவன் இன்னும் மோசமா மாறிடுவான். நருட்டோ அவனுக்கு மோசமான விஷயங்களை கத்துக் கொடுக்க மாட்டான். ஆனா அப்படி நடந்துட்டா. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரணும் எனக்கு தெரியும். போதும் நிறுத்துறியா? கோனஹாமரு நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும். மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டியே. நீ திறமைசாலின்னு மத்தவங்கள சொன்னாங்க. ஆனா இப்பதான் நம்புறேன். இங்க பாரு, இனிமே நான் தான் உன்னுடைய சிஷ்ய புள்ள. அது மட்டும் இல்ல, எங்க தாத்தா கிட்ட நீ பண்ணி காட்ட அந்த ஜுட்சு வித்தையை எனக்கும் கத்து கொடுக்கணும். ஆனாலும் நீ நல்லாவே ஜோக் அடிக்கிற. இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். ப்ளீஸ் தலைவா. தலைவனா? ஆமா, நீ தான் தலைவன். தலைவர் வாழ்க. இதுக்கு மேல முடியாதுன்னு எப்படி சொல்றது? இத பாரு, நீ மாஸ்டர் நிஞ்சா ஆகணும்னு நினைச்சானா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். நீ உன்னுடைய கேட்ராவை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். கேட்ரானா என்ன? இந்த கேட்டோ? நான் கேட்ரான்னு சொன்னேன். அதாவது தலைவரே, இப்ப நீங்க சக்ரான்னு சொல்ல வந்தீங்களா? கேள்வி கேட்காத. உண்மையான நிஞ்சா கேட்ரான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு இது தெரியவே தெரியாது. இது நல்லா இருக்கே. நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புறானே. இத பாரு, சக்ரா என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். சக்ராங்கிறது ஒரு எலிமெண்டல் லைஃப் எனர்ஜி. அதை வச்சு தான் ஜுட்சு செய்ய முடியும். சரியா? உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு பிசிக்கல் எனர்ஜி இருக்கும். அத நிஞ்சாக்கள் மிஸ்டிக்கல் எனர்ஜி கூட ஒன்னு சேர்த்து பயிற்சி செஞ்சு மெருகேத்துவாங்க. இந்த ரெண்டு சக்ராஸும் ஒன்னு சேரும்போது தான் ஸ்பெஷலான ஹேண்ட் சைன்ஸை பயன்படுத்தி ஒரு நிஞ்சாவால ஜுட்சு வித்தையை கரெக்டா செய்ய முடியுது. பேப்பரை பார்த்து படிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். இத பாரு, நிஞ்சா டெக்னிக்ஸை பத்தி நீ படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு. அந்த காலத்துல இந்த மாதிரி மனிதர்களை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் ஒதுக்கி வைக்கும் போது அந்த ஒருத்தர் எல்லாரும் பார்க்கும்போது அன்புங்கிறத மறந்துடுவாங்க. கொஞ்சம் கூட பரிதாபப்படாம எல்லாருமே வெறுப்பாங்க. நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். இவனுக்குள்ளதான் அந்த ஃபாக்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. எதுக்கு அப்படி முறைக்கிறாரு? ஊர்ல எல்லாரும் எனக்கு இப்படிதான் பாக்குறாங்க.
அது சரி, இங்க என்ன பண்றீங்க கோனோஹாமாரு? நம்ம வீட்டுக்கு போலாமா? வாய்ப்பே இல்ல. நான் என் தாத்தாவை தோக்கடிக்கிறதுக்கு இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஹோக்காகே ஆகணும். என் வழியில குறுக்க வராதீங்க. ஆனா ஹோக்காகே ஆவறதுக்கு சண்டை போட தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அன்பு, அறிவுன்னு எல்லாமே முக்கியம். 1000 ஜுட்சு கலைகளையும் கத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு இன்னும் ஒரு ஜுட்சுவே முழுசா தெரியாது. டிரான்ஸ்ஃபார்ம். ஹலோ, என் ஜுட்சு பிடிச்சிருக்கா? என்ன இதுக்கே இப்படி பயந்துட்டாரு? ஆனா இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தாங்க? இந்த மாதிரி ஜுட்சுவை பயன்படுத்த என்ன யாரும் வீழ்த்த முடியாது. நான் இந்த வித்தைக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன். தயவு செஞ்சு சொல்ற போதும் நிறுத்துங்க. என் பேச்ச கேளுங்க. நருட்டோ உங்களுக்கு தப்பான விஷயத்தை கத்து கொடுக்குறான். என்னோட பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. பயிற்சி பண்ணாதான் ஹோக்காகே ஆக முடியும்.